நிறைய ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கும்போது லவ் மேரேஜோட அரேஞ்ச் மேரேஜ் நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வீட்டில் பார்த்து வைப்பாங்க, கண்டிப்பாக அந்த பொண்ணோட பெரிய பையனாக தான் பார்த்து வைப்பாங்க. நல்லா பையன் மெச்சூர்டாக இருக்கானா அந்த மாதிரி பார்த்து வைக்கிறதுனால அது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இப்படி பார்க்கவே கூடாது. இந்த ஐடியா ஆஃப் இப்போ எப்படின்னா, இப்போ நான் இது வந்து எப்படின்னா இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி. பட் இப்போ அரேஞ்ச் மேரேஜ் இது ஓகே, நிறைய வந்து பாசிட்டிவாக இருக்குது, லவ்வில் வந்து சில ரிலேஷன்ஷிப் போகலாம்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ அரேஞ்ச் மேரேஜில் எவ்வளோ தப்பான மேரேஜ் நடந்திருக்குல்ல. இப்போ எனக்குலாம் தெரியும், ஓகேவா, 2 மாதத்தில் டைவர்ஸ் பண்ண வந்தவங்களாம் தெரியும், 3 நாள் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தவங்களாம் தெரியும். உண்மையிலே நான் பார்த்துருக்கேன். ஏன் இவங்களாம் டைவர்ஸ் பண்ணாங்க? ஸோ இப்போ அதுக்காக வந்து அரேஞ்ச் மேரேஜ் தப்பா? ஸோ நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இன்ஸ்டன்ட் அரேஞ்ச் மேரேஜாக லவ் மேரேஜான்னு பார்க்கக்கூடாது. அரேஞ்ச் மேரேஜில் ஒரு விஷயம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னா, பார்ட்னர் 2 பேரும் கரெக்டாக இருந்திருப்பாங்க. பொண்ணுக்கும் பையனுக்கும் கரெக்டாக செட் ஆகிருக்கும், அவங்க 2 பேருமே கரெக்டான பர்சனாக இருந்திருப்பாங்க, கரெக்டாக போயிருக்கும். பட் சம்டைம்ஸ் என்னென்னா, அந்த பொண்ணு கரெக்டாக இருந்திருக்கும், பையன் டாக்ஸிக்காக இருந்திருப்பான். என்னாகும், விட்டு வந்திருப்பாங்க. அவர் பையன் கரெக்டாக இருந்திருப்பான், அந்த பொண்ணு வந்து அப்படின்னா தப்பாக இருந்துக்கும் விட்டு வந்திருப்பாங்க. சேம் லவ் மேரேஜ். புரியுது? லவ் மேரேஜ் எல்லாமே கரெக்டுன்னு கிடையாது. சில பேர் கரெக்டாக இருக்கும், 10 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக போயிருப்பாங்க. சில நேரத்தில் என்ன ஆகும், அகைன் சைக்கலாஜிக்கலி கரெக்டாக நடக்கலன்னா பிரேக்கப் ஆகும். ஓகே, அப்படி போகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், பொண்ணு டாக்ஸிக்காக இருக்கும், ஆனால் அந்த பையன் டாக்ஸிக்காக இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா ரிலேஷன்ஷிப் போயிடும். ஸோ இது வந்து அரேஞ்ச் மேரேஜாக லவ் மேரேஜான்னு பார்க்காம, கப்பல் 2 பேரும் கரெக்டான பீப்புளா, அவங்க சைக்கலாஜிக்கலி கரெக்டாக நடக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா ரிலேஷன்ஷிப் கரெக்டாக ஒர்க் ஆகும்.